டெக்னோல இருந்து Camon 16 அப்படிங்கிற மொபைல் 11000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலோட செல்ஃபி கேமரால தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி விஷுவல் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எக்கச்சக்கமான கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலையுமே பேக்ரவுண்டை பிளர் பண்ணி வீடியோ எடுக்கிற ஆப்ஷன், ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், 64 மெகா பிக்சல் கேமரா, G70 ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம உள்ள டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். இதுதான் டெக்னோட பாக்ஸ். நல்லா ப்ளூ கலராக பார்க்குறதுக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பயும் போல மேலே வந்து டெக்னோ அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் கோல் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அந்த டிசைன் கொடுத்து Camon 16 அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க. அதோட மாடல் நேம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சைடில் வந்து அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரியர்லையும் எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம உள்ள டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் இங்கே வேண்டாம். அதுக்கப்புறம் இதோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட்டுக்கு 0.95 கொடுத்துருக்காங்க, பாடிக்கு 0.82 கொடுத்துருக்காங்க. ஓரளவு கம்மியாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியன் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கு. இப்போ பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஒயிட் கலர் ரவுண்ட் இருக்குது. கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 12+1 மந்த் வாரண்டி அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் வாரண்டி வந்து நமக்கு கிடைக்குது 1 இயர் போக. அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு பெருசா பாக்ஸ்க்குள்ளே யாரும் டிபியூ கேஸ் கொடுக்கறது கிடையாது. பட் டெக்னோ வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பியூர் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. நல்ல செம்ம குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள மொபைல் கொடுத்துருக்காங்க. ரியர்ல கவரோட இருக்கு. கவரை எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் டிசைன். இதை ஆன் பண்ணி பக்கத்தில் வச்சிருவோம். அப்புறம் நம்ம டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து 10 வாட் அடாப்டர் இருக்குது. மொபைல் வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 வாட் அடாப்டர் தான் பாக்ஸ்க்குள்ள கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அப்புறம் டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது போக ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இல்லை. இப்போ மொபைலை பற்றி டீடைல்டாக பார்ப்போம். முதல்ல பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டு வந்துருவோம். டாப்ல எதுவுமே கொடுக்கல. அப்படியே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழே பவர் பட்டன் இருக்கு. பாட்டம்ல வந்தோம்னா மைக் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்கு. சார்ஜிங் போர்ட் இருக்கு. ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் தேவையோ அந்த அளவுக்கு SD கார்டு மூலமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் 256 GB வரைக்கும் எக்ஸ்பாண்டபிள் பண்ணிக்க முடியும். இதுல டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 6.8 inch HD+ டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெருசா ஒரு சில மொபைல் மட்டும் தான் Full HD+ ஆஃபர் பண்றாங்க. அதனால HD+ அப்படிங்கறத பெருசா குறை சொல்ல முடியாது. நல்ல ஒரு பெரிய லார்ஜான டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. 20.5:9 aspect ரேஷியோட வருது. 480 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சன்லைட்ல பார்க்கும்போது மொபைலை வந்து யூஸ் பண்ண முடியுது. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இந்த டிஸ்ப்ளேல பஞ்ச் ஹோல் ஸ்டைலான லேட்டஸ்ட் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெருசா பஞ்ச் ஹோல் வந்து யாரும் ஆஃபர் பண்றது கிடையாது. டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இவங்க தான் அதிகமா ஆஃபர் பண்றாங்க. அதனால லேட்டஸ்ட் ஸ்டைல்ல கொடுத்தது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்ப்ளேல நம்ம வீடியோ பார்க்கும்போது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. HD+ல மேக்ஸிமம் குவாலிட்டி என்ன கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இங்க ரியர்ல வந்தா சென்டர்ல குவாட் கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளேயே 5 LED ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதை வந்து இன்னும் அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா டிசைன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கு கீழேயே ஸ்கொயர் ஷேப்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா கீழே ஒரு லைன் போற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு இந்த டிசைன். நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர். இன்னொரு கலர் வேரியண்ட்டும் அவைலபிளா இருக்கு. டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல தான் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல யாருமே ஆஃபர் பண்ண முடியாத ரியர்ல குவாட் கேமராவோட 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவை கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், எப்பயும் போல நாலாவதா ஒரு லோ லைட் சென்சார், AI சென்சார் கொடுத்துருக்காங்க. அதோட குவாட் கேமரா வருது. இந்த குவாட் கேமராஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுக்கும்போதும் சரி வீடியோஸ் எடுக்கும்போதும் சரி அவுட்டோர்ல செம்ம குவாலிட்டி இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா நல்ல ஷார்ப்பா போட்டோஸ் இருக்கு. இன்டோர்ல எடுக்கும்போதும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டீசென்ட்டான லைட் இருக்கும்போது ஓரளவு லோ லைட்ல எடுத்தா கூட நல்லா இருக்கு. ரொம்ப லோ லைட்ல எடுக்கும்போது கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு போட்டோஸ். அப்படியே இதுல செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா இதுலயும் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஆஃபர் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெருசா யாரும் கொடுக்கிறது கிடையாது. பெரும்பாலும் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்ல ரியர்லையும் 64,
செல்ஃபிக்கும் 16 மெகாபிக்சல் அப்படிங்கிற ஒரு பெஸ்டான கேமரா பேக்கோட கொடுத்திருக்காங்க. இதுல கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படினா எக்கச்சக்கமான விஷயங்களை பேசலாம். 25000 ரூபாய் மொபைல்ல Vivo V20 ல ரொம்ப ஹைலைட் பண்ண ஒரு ஃபீச்சர் அப்படினு சொல்லலாம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ். அந்த ஃபீச்சர் வந்து இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. ரியர் கேமராலையும் கொடுத்திருக்காங்க, செல்ஃபி கேமராலையும் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படினா நம்ம கொஞ்சம் மூவ் ஆயிட்டோம் அப்படினா வீடியோ எடுக்கும்போதும் சரி இல்ல போட்டோ எடுக்கும்போது டக்குன்னு மூவ் ஆயிட்டோம் அப்படினா ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆயிடும். அதனால போட்டோ வீடியோ இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியாது. இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்தது அப்படினா நம்மளுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகாம ரொம்ப சூப்பரா வீடியோ போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியும். அந்த ஃபீச்சர் நம்ம தேவனா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படினா ஆஃப் பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்ஷன் இதுல கொடுத்திருக்காங்க. ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி செம்மையா எடுத்துக்க முடியும். ரொம்ப கம்மியான பிரைஸ்ல டெக்னோ வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல்ல இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் என்ன, வீடியோல பொக்கே எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ளேயே ஒரு சில மொபைல்ஸ்ல மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க, பெருசா யாரும் கொடுக்கிறது கிடையாது. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல டெக்னோ வந்து இதுல அந்த ஆப்ஷனும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக்ரவுண்ட பிளர் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்க முடியும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படினாலுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கொடுக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த பிளர் பண்ணி எடுக்கிறது, போட்டோஸும் எடுத்துக்க முடியுது, வீடியோலயும் நம்ம பொக்கே எஃபெக்ட் எடுத்துக்க முடியுது, அது ரியர் கேமராலயும் எடுத்துக்க முடியுது, செல்ஃபிலயும் எடுத்துக்க முடியுது. சோ ரெண்டு கேமராக்குமே கொடுத்தது ரொம்ப சூப்பரான ஃபீச்சர். அடுத்து இந்த கேமரா யூஸ் பண்ணி ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே 2K வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஃபுல் HD தான் பெரும்பாலும் ஆஃபர் பண்றாங்க. இந்த மொபைல்ல நம்மளால 2K வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. அதுவும் ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் அப்படினு சொல்லலாம். மூணு ஆப்ஷன்ல ரெக்கார்ட் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. நீங்க HD ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஃபுல் HD ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்ல 2K ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது போக எப்பவும் போல இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான கேமரா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. போர்ட்ரைட் மோட், சூப்பர் நைட் ஷாட், நைட் போர்ட்ரைட், AR மோட், AI ஃபேஸ் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது போக கூகுள் லென்ஸும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. இது எக்கச்சக்கமான கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேமரா ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ வேணுமா அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படினா இதுல இருக்கக்கூடிய கேமராவுக்குனே ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட முயற்சி பண்றேன். இந்த கேமராவோட போட்டோ சாம்பிள் பார்த்தோம் அப்படினா அவுட்டோர்ல வந்து நல்லா கலர்ஃபுல்லா நல்லா பிரைட்டா இருக்கு, இன்டோர்லமே நல்லாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் அங்கங்க பிளாக்கா தெரியுற மாதிரி இருக்கு லோ லைட்ல எடுத்தோம் அப்படினா. மத்தபடி அவுட்டோர்ல வந்து நல்ல கலர்ஃபுல்லான போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா வந்து ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படினு பார்த்தோம்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்கல. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினா ஒரு எக்ஸலென்ட்டான கேமரா பேக் அப்படினே சொல்லியிருந்திருப்பேன். மத்தபடி கேமராஸ் பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்திருக்காங்க. வேற யாருமே ஆஃபர் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா ஒரு சம சூப்பரான கேமிங் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. MediaTek Helio G70 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. டெக்னோ பொறுத்தவரை பெரும்பாலும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ப்ராசஸர் கொடுப்பாங்க, மத்த எல்லாமே செம்மையா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை வந்து இதுல மாத்தி இருக்காங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கேமிங் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுவுமே ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கேமிங் எல்லாமே எந்த ஒரு லாகும் இல்லாம விளையாட முடியுது. ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே நம்ம விளையாண்டு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ண வரைக்கும் எந்த ஒரு லாகும் இல்லாம நல்லா ஸ்மூத்தாவே கேமிங்ஸ் எல்லாமே விளையாட முடியுது. அடுத்து இதுல சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 10 கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய HiOS UI லேட்டஸ்ட் வெர்ஷன் 7.0 கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே லேட்டஸ்ட் வெர்ஷனா தான் கொடுத்திருக்காங்க. டெக்னோ மொபைல்ல இருக்க மாதிரி எப்பவும் போல நிறைய ஜங்க் கொடுத்திருக்காங்க. பட் மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. நான் ஒரு 4-5 இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. அதனால அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்றாங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட லான்ச் பண்றாங்க. மொபைல்ல வந்து 52GB வரைக்கும் அவைலபிளா இருக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு. இதுல அதர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரியர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டாவே அன்லாக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வச்சு எடுக்கிறதுக்குள்ள அன்லாக் ஆயிடுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப அக்யூரேட்டா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்க முடியுது. நல்லாவே ஒர்க் பண்ணுது. நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல ரொம்ப எக்ஸலென்ட்டா ஒர்க் பண்ணுது. இன்டோர்லமே கொஞ்சம் லைட்டிங் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. ரொம்ப லோ லைட் இருந்தது அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் ஒர்க் பண்ணலாம். 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு போனா கூட அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாது. சோ அது வந்து எல்லா மொபைல்லுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். அதனால அதை பெருசா நம்ம குறை சொல்ல முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அடுத்து கால் குவாலிட்டில எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. நான் ஒரு 3 நாளா இத சிம் போட்டு யூஸ் பண்றேன். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. அடுத்து மியூசிக் குவாலிட்டி பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டீசென்ட்டான சவுண்ட் குவாலிட்டி இருக்கு. பெரிய அளவுல நீங்க சவுண்ட் வந்து நல்லா லவுடா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது இதுல கிடைக்காது. பட் மியூசிக் வந்து நல்லா கேட்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா ஓரளவு டீசென்ட்டான சவுண்ட் குவாலிட்டில மியூசிக் இருக்கு. நெட்வொர்க் பொறுத்தவரை எந்த ப்ராப்ளமும் இல்ல. நல்லாவே சிக்னல் கிடைக்கும். டுயல் சிம் போட்டும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. இதுல பேட்டரி கெபாசிட்டி பொறுத்தவரை 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஆனா பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுக்கல. 10 வாட் அடாப்டர் தான் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நிறைய மொபைல்ஸ்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் இவங்க கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ்க்குள்ளே அடாப்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் எக்ஸலென்ட்டா இருந்திருக்கும். பட் அடாப்டர் தேவை அப்படின்னா தனியா வாங்கிக்கோங்க. நீங்க 18 வாட் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டரி பொறுத்தவரை நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே நிக்குது. பேட்டரி ட்ரெயின் ஆகிற ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் பேட்டரி பத்தி வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டா செக் பண்ணிட்டு சொல்லிட முடியாது. ஒரு 30 days
யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பேட்டரியில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா பர்ஃபெக்டாகவே ஒர்க் பண்ணுது. ஃபைனலாக அதோட பிரைஸ் இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 11,000 ரூபாய் பிரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கம்மியாக 10,000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்க முடியும். அதனால தேவைப்படுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையான ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டஸ்ட் ஸ்டைலான பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது போக ரியரில் வந்து 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, குவாட் கேமரா செட்டப். அதுக்கப்புறம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. பேக்ரவுண்டை பிளர் பண்ணி வீடியோ எடுக்கிற பொக்கே எஃபெக்ட் வந்து வீடியோ ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோஸ் பொறுத்தவரைக்கும் அவுட்டோரில் இருக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா பிரைட்டாக இருக்கு. இன்டோர்லுமே நல்லா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000 mAh அப்படிங்கிற மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய MediaTek Helio G70 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய பெஸ்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, அது பெருசா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருந்திருக்கலாம், பட் இது பெருசா நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெரும்பாலும் 3 கேமரா அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலுமே ரியர்ல வந்து 13 மெகாபிக்சல் 48 மெகாபிக்சல் தான் பிரைமரி கேமராவா இருக்கு. பட் இங்க வந்து 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது இதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளேவும் பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல HD+ தான் ஆஃபர் பண்றாங்க. ஒரு சில மொபைல்ல Full HD+ ஆஃபர் பண்றாங்க. பட் மத்த விஷயங்கள்லாம் பெஸ்டா வேணும் அப்படி நினைக்கும் போது இதுலயும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். சோ ஓவராலா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைல் வந்து பெஸ்டான சாய்ஸாவே இருக்கு. தேவைப்படுறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ இந்த Tecno Camon 16 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல பெஸ்ட் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இந்த மொபைலோட பெஸ்டான ஃபீச்சர் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டான மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.